வணக்கம் நண்பர்களே. சத்சங்கம் உங்களை அன்போடு வரவேற்கிறது. நாம் வை ஜீசஸ் அப்படின்னு நம்ம பார்த்துன்னுக்குறோம் இல்லையா. இன்றைக்கி நாம் ஜீசஸ் இஸ் சன் ஆஃப் காட், அதாவது தேவகுமாரன் இயேசு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ வி ஆர் டூயிங் திஸ். அப்படியே நம்ம வந்து பேசினதே தான் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் பரவாயில்ல, இந்த பகுதி அப்படி தான் இருக்கும். சரி, ஸோ இப்போ நம்ம வந்து பார்ப்போம். வனாந்தரத்தில் நம்ம வந்து என்ன பண்ணோம், எகிப்திலிருந்து வந்தோம். அந்த பாட்டு பாடி கடல் திறந்து வந்தோமா, ஃபாரோட்டேருந்து தப்பிச்சு வந்தோம். அவன் வந்து ஆண்டவர் சொல்கிறாரு, இப்படியாக ஃபாரோனோட இருதயத்தை நான் கடினம் பண்ணேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஸோ ஆண்டவருக்கு தெரிஞ்சிருக்குது. ஸோ அப்போ அவன் இருதயம் கடினமாயிடுச்சு, ஆனால் நான் வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறதில் மாற்றம் இல்லை அப்படின்னு சொல்கிறது. ஸோ அப்போ வந்து எகிப்தியர் கண்களில் இந்த தயவு கிடைக்குது, நீங்கள் போனால் போதும் அப்படின்னு சொல்லி பொண்ணோடும் பொருளோடும் ஆண்டவர் அனுப்பி வைக்கிறார். சரி, இப்போ நம்ம வந்து ஏசப்பா பல பேருக்கு சாப்பாடு கொடுக்குறார். ஆயிரங்களான மனிதர்களுக்கு சாப்பாடு கொடுக்குறார். அப்பம் வந்ததா? நீங்கள் அப்பம் சாப்பிடும்படியாக வந்தீர்களா, இல்லை அப்பத்தை பெரும்படியாக வந்தீர்களா, அப்பமானவரை பெரும்படியாக வந்தீர்களா அப்படின்னு நம்ம இப்போ படிக்கிறோம் இல்லையா. ஸோ இது அற்புதம். ஸோ தேவகுமாரனானவர், அவரோட அடையாளமே அவர் தான் ஜீவாப்பம். ஸோ அப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் சாப்பிட்டேன், திருப்தி ஆகிடுச்சு அப்படின்ட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். இல்லை, நான் பெற்றுக்கொண்டேன், நான் ஜீவ அப்பத்தின் அடையாளத்தை பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு போகணும். ஸோ இப்போ சாப்பிட்டா என்ன தப்பு, இதை வந்து அடையாளமாக்கினா என்ன சரி அப்படின்னு பார்க்குறேன். ஸோ அப்போ நீங்கள் பார்க்கலாம், இப்போ அவன் வந்து எடுத்தோடனே சாப்பிட்டுட்டான், இவன் சோத்திரம் பண்ணி சாப்பிட்டான், அவ்வளோதானே. இல்லை, அப்படி இல்லை. இது எப்படின்னா, இந்த அப்பம் இது வானத்து அப்பம், சந்தோஷம். இது இயேசுவின் அப்பம், இயேசுவானவர் அப்பம். இதனால் எனக்கு என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த மனிதனாலே என்னப்பட்டேன், எண்ணிக்கைக்குட்பட்டேன். என்ன சொல்கிறது, எண்ணி தொகையேற்று அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். எங்கே சொல்கிறார்? வனாந்தரத்தை சொல்கிறார். ஆனால் கஷ்டம் என்ன, நீங்கள் பாருங்கள், எண்ணும்படியாக மனிதர்கள் இல்லை. அவர்கள் அத்துமீறி விட்டார்கள், தவறானதை பேசினார்கள், தவறான அறிக்கை செய்தார்களா? அதில் 2 பேர் தான், காலேப் யோசுவா தான் நல்ல அறிக்கை சொல்கிறாங்க. இந்தமாரி தேசம் நல்லது தான், ஆண்டவர் கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க யாருமே நம்பலை. அது ராட்சசர்களின் இடம், நம்ம அங்கே போகிறது ஒரு அபத்தம், நாம் வேணா எகிப்துக்கே திரும்பி போயிடலாம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இன்னும் பல விதமான பலகீனத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் தலைமுறை போகாது, இந்த 40 வருஷமும் நீங்கள் இங்கே இருந்து மண்ணாவை சாப்பிட்டு சாக வேண்டியது தான் அப்படிங்கிற மாதிரி ஆண்டவர் சொல்கிறார். சரி, ஒரு தலைமுறை போகாது. ஸோ இப்போ இருக்கிறது வெறும் 40 வருஷம். 40 வருஷத்தில் நீ எத்தனை வருஷம் இருப்ப தெரியாதானா. ஆனால் நடுப்புற இது வருது, பாம்பு வருது, சர்ப்பம் கடிக்குது, இது கஷ்ட நஷ்டம்லாம் இருக்குது. நீங்கள் எப்போல்லாம் அத்துமீறி இருக்கிறார்களோ, எப்போல்லாம் வந்து எனக்கு சாப்பாடும் தண்ணியும் தான் முக்கியம்னு சொல்கிறீங்களோ, அப்போல்லாம் உங்களுக்கு கஷ்டம் வருது. ஸோ நீங்கள் என்ன சொல்லணும், இல்லை நீங்கள் வந்து முயற்சி பண்ணுறீங்க, சரி நம்ம போய் நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்ம போவோம் அப்படின்றீங்க. இல்லை, நீங்கள் வந்து முதல்ல அப்பத்தை உறுதிப்படுத்துங்கள். நீங்கள் சமூகத்தில் உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, மோசே இருக்கிறான், மோசேக்கு என்ன கட்டளை வந்திருக்கிறது, எண்ணி தொகையேற்றுங்கிற இது வந்திருக்கிறது. அவன் எண்ணி தொகையேற்றி உங்களை களத்தில் சேர்த்து நீங்கள் இறை சாதனத்தோடு போகும்போது தான் அது ஒரு வெற்றியாக இருக்குமோ தவிர, இல்லை நான் போயிடுவேன் அப்படின்னா அது தற்கொலை செயலாக போயிடும். சரி, எப்படியோ இவர்கள் அந்த அப்பத்துக்கு இது கொடுக்கல, நேரம் கொடுக்கவில்லை அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஆண்டவர்
உங்களை எண்ணும்படியாக தொகையேற்றும்படியாக அப்பமாக உங்களுக்கு வந்தார். அப்பமாக உங்களுக்கு வானத்திலேருந்து அப்பத்தை வாங்கி உங்களுக்கு கொடுத்தார். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், இவர் தான் என்னை தொகையேற்றிய மனிதன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அது எப்படி இப்போ ஒரே மனுஷன் 5000 ஆண்கள் இருக்காங்க, மேபி அவங்க கூட வந்த ஒரு 4 பேர் இருந்தாங்கன்னா ஒரு 25,000 மக்கள் இருக்காங்க. அத்தனை பேரையும் ஒரே மனிதன் எப்படி தொகையேற்ற முடியும்? நீங்கள் பார்க்கலாம். இந்த குடும்பம், யாக்கோபின் குடும்பம் 12 கோத்திரங்கள். ஒரு கோத்திரம் லேவி. லேவியின் கோத்திரத்தின் எண்ணிக்கையில் மீதி 11 பேரும் வரணும். அதாவது எல்லாருமே இப்போ இவங்க 11 பேர் இருக்காங்கன்னா அவங்க 1000 இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இவன் 1000 இருந்தான்னா இந்த 1000 அந்த 1000 எண்ணிடும். 11,000 இந்த ஒரு 1000 எண்ணிடுதா? சரி. ஸோ இப்போ அதாவது 11,000 குடும்பங்களை இந்த 1000 குடும்பம் எண்ணிடும். ஸோ அப்போ ஒரு லேவியனோட கணக்கு 11 குடும்பம். ஆமாம், இவர் இத்தனை குடும்பத்தை வச்சுருக்காரு. 25,000 பேர் இருக்காங்களாம். அவ்வளோ பேர் இருக்காங்க, மக்கள் இருக்காங்க. ஒரே மனுஷன் நான் எண்ணுவேன், கோத்திரங்களை தாண்டி நான் எண்ணுவேன், நான் தான் அப்பம் அப்படின்னு சொல்கிறா. இதெல்லாம் நம்ம கேட்கணுமா? இதெல்லாம் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணுமா? இதெல்லாம் நமக்கு நடக்குமா? ஆமாங்க, முதல்ல வனாந்திரத்தில் நடந்துதா? லேவியர்கள் கணக்கில் வந்தாங்களா? இல்லை. அதுக்காக இவங்க ஒரு டேர்ம் வச்சுக்கிறாங்க, ஒரு தொகையை செலுத்தணுமா? இல்லைனா ஒரு தலைச்சம்பிள்ளையை நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து கொடுத்தோமா? அவங்க லேவியன் கணக்கில் சேரணுமா? சேர்ந்து அவன் வந்து லேவியனோட கணக்கில் சேர்ந்து அவன் வந்து இன்னொரு 11 பேரை எண்ணணும், 11 குடும்பத்தை எண்ணணும். என்னென்னா சரி, ஒரு செட்டப் இருக்கலாம், கணக்கு சரியாக இருக்கலாம். ஆனால் அப்படியும் கூட கணக்கு சரியாகுமான்னு நமக்கு தெரியாது. ஏன்னா இது வந்து ஒரே ஒரு ஆரோனிய குடும்பம், லேவி கோத்திரம் அப்படிங்கிறத வச்சு நம்ம எண்ண முடியாது, அது தோல்வி ஆகிடும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ இப்படி ஒரு கோத்திரத்தாலே எண்ண முடியாதுன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் பரிசுத்தமான கோத்திரத்தாலே எண்ண முடியாதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரே மனிதனால் எப்படி எண்ண முடியும்? அதுவும் அப்போங்கிற அடையாளத்தில் எப்படி எண்ண முடியும்? கஷ்டம்தான். ஆனால் இது வாய்க்கும் காரியம். ஆண்டவர் எண்ணுவார். எனக்கு தெரியாதுங்க, நான் வந்து நாட் தட் மச் ரிலீஜியஸ். நான் எப்பயுமே சொல்லுவேன். பட் யூ சி, ஐ ரியலி witness that Jesus is my I counted Jesus. Oh damn. ஏன்னா நீங்கள் என்ன தேவதூஷணம் சொல்கிறேன்? நீங்களா இயேசுவை என்னென்ன? இல்லை, அது அப்படி இல்லை. நீங்கள் பார்க்கலாம், இவன் பிசாசுப்பா, மேபி. கேளுங்கோ, வாங்க சத்சங்கத்து பகுதிக்கு வருவோம். சத்சங்க பகுதியில் 2 தேவதைகள் இருக்கு. ஒரு சண்டை நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இது நடக்குது. ஸோ அசுரால், தேவால், அசுரால், மனுஷால் அப்படி. ஆனால் மனுஷால் வந்து பாவம், இவங்க 2 பேர் கூட மாட்டிக்கிட்டு அவங்க கஷ்டப்படுவான். ஸோ இந்த தேவால் அசுரால்லாம் வந்து கஷ்யப ரிஷியா, ஆமாம், அவரோட குடும்பம். ஓகே, அந்த கஷ்யபருங்கிற அந்தவரோட குடும்பத்தில் இவங்கெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறார்கள். ஸோ அப்போ நீங்கள் பார்க்கலாம், அசுரால்னுங்கிறவன் ஏன் வரான்னு கேட்டிங்கன்னா, அவன் ஒரு மனைவியின் பிள்ளை தான். ஆனால் இவன் வந்து கஷ்யப ரிஷி எண்ணப்பட்டிருக்கார். அவர் எண்ணப்பட்டிருக்கனால இவன் எண்ணப்பட்டவனோட பிள்ளை அப்படிங்கிறதுனால இவனுக்கு ஒரு தனித்துவமான ஒரு இது இருக்குது, அடையாளம் இருக்குது. இவன் அசுரன், இவன் அந்த குடும்பத்தில் இருந்தவன் அப்படிங்கிறதுனால இவனுக்கு வந்து என்ன சொல்கிறது, அந்த தேவதைகள் பேசிக்குது. ஒரு தேவதை இன்னொரு தேவதைகள் பேசிக்குது, இவனுக்கு ஏதாவது ஒரு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுதா. அப்போ அந்த தேவதை சொல்லுது, இப்போ முடியாது, அவனுடைய பாவ பாத்திரம் நிரம்ப வேண்டும் அப்படின்னு சொல்லுது. இதுமாரி கதையெல்லாம் நீங்கள் கேட்கலாம். அவனோட பாவ பாத்திரம், அசுரனோட பாவ பாத்திரம் நிரம்பணுமா. ஏன்னா அவன் வந்து அந்த குடும்ப அடையாளத்தில் அவன் எண்ணும்படியான ஒரு இடத்துல இருக்கிறான். ஸோ எண்ணும்படியான இடத்துல இருக்கிறான்.
எண்ணிக்கையில் கிறிஸ்து இருக்கிறார், மேசியா இருக்கிறார். ஸோ அவர் என்னணும்னா இவன் வேணும். அப்போ யோசிச்சு பாருங்கோ, இது என்ன நமக்கு என்ன ஒரு ப்ரையாரிட்டி இருக்குதா? நம்மக்கிட்ட ஒரு தனித்தன்மை இருக்குதா? கேளுங்கோ. சொல்லுங்க. இப்போ யோசிச்சு பாருங்கோ. இப்போ நம்மக்கிட்ட ஒரு 100 விஷயங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. விஷயங்கள் இருக்குது. ஆனால் இப்போ இந்த ப்ரையாரிட்டி இஸ் ஆடட் 101. அது ஒரு எக்ஸ்ட்ரா இஷ்யூ. நாங்கள் போன வாட்டி எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல்னால் நம்ம பேசிக்கிறோம். ஆனால் இந்த 101க்கும் இன்னொன்று சேர்ந்துக்கோங்க, 102 நம்ம மீடியா டீம்னு நினைக்கிறேன். இதை வந்துடுத்து தம்பி வந்துட்டாப்புல. ஓகே, இப்போ நம்ம அது அனுசரிச்சு ஆகணும். ஆமாம், அனுசரிச்சு ஆகணும். நோ நாட் லைக் தட். அவன் என்ன இயேசு என்ன போகிறான்னா, அவன் பாவ பாத்திரம் நிரம்பிட்டா, அது நிரம்பி எத்தனையோ நாளாவது. நீங்கள் பிரதர், என்ன பிரதர் நீங்கள் இப்படியெல்லாம் இது பண்ணுறீங்க? உங்களுக்கு தெரியாதா? இருக்கலாம், மேபி. பட் யூசி இந்த எண்ணிக்கை கணக்கு ஒரு நபரை வச்சு இல்லை. இது ஒரு டிவைன் செட்டப்பும் கிடையாது. ஆமாம், ஏதோ ஒரு தவணை, ஏதோ ஒரு நேரம், ஒரு 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 ஏதோ ஒரு என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு சமூகத்தின் இது இருக்குது, தாக்கம் இருந்துட்டு போட்டோம். இப்போ ஆண்டவர் பேசின்னு இருக்கிறார், ஆலயத்தில் பேசின்னு இருக்காரா? அப்போ இந்தமாரி இந்த ஆலயத்தை நாங்கள் இடிங்கோ, பாருங்கோ, நம்ம நான் 3 நாளில் எழுப்புவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் தன் சரீரமாகிய ஆலயத்தை சொல்கிறார். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களை நீங்கள் ஒரு 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 தவணை கொடுங்க, ஒரு 3 நாளாவது கொடுங்கோ என்னுடைய இதுக்கு சிந்தனைக்கு. இப்படி நம்ம என்ன பண்ணணும், நமக்குள்ளே மேசியா இருக்கார் அப்படின்லாம் அவர் பேசிகிட்டு இருக்கிறார். ஆனால் அதை பற்றி அவங்களுக்கு இன்னும் ஸ்பார்க் ஆகலையோனோ. நீ எப்படி ஆபிரகாம் என்ன? ஸோ ஆபிரகாம் நல்ல குடும்பஸ்தன், நீ இப்படி தனியாக இருக்கிற, நீ எண்ணுவாயா? நாங்களாம் எண்ணுவோம், நாங்களாம் குடும்பஸ்தால், எங்கள் கூட மாமி இருக்கிறா பாரு, எங்கள் வீட்டில் பிள்ளைகள் இருக்கிறது, நீ என்னமோ சொல்கிறாய் அப்படின்னா. ஸோ இதுதான் அவங்களுக்கு இதுவாக இருக்குது, செட்டப்பாக இருக்குது. இல்லைப்பா, தந்தையின் மகன், நான் பரம தந்தையின் மகன். ஸோ என்னால் இது பண்ண முடியும், என்னால் இதை ஏற்க முடியும். ஆமாம், நான் கிறிஸ்துவின் அடையாளத்தை எண்ண முடியும்னு இயேசு சொன்னார். அதனால் அவர் தேவகுமாரன். சரி, கிறிஸ்துவின் அடையாளத்தை பற்றி நமக்கு தெரியாது, அது ஆண்டவருக்கு தான் தெரியும். கேளுங்க. அப்போ இவங்க சொன்னாங்க, இந்தமாரி நீ இது எப்படி நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள்னு சொல்வீங்கோ? நீங்கள் ஒரு உதவியின் அடையாளத்தை பெறவில்லை, நீங்கள் சாத்தானின் பிள்ளைகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஏன்னா இவங்க இதை சகிக்க மாட்டாங்க. they don't accept that anyone was ஒரு மீடியா பர்சன். பாவம் அந்த தம்பி, ஏதோ அது கொஞ்சம் பிரயாசப்படுறது, ஒரு இது பண்ணுறது, அது கொஞ்சம் இதுவாக இருந்தால் கூட, துடுக்காக இருந்தால் கூட, தெய்வீகத்தின் இதுன்னு சொல்லிக்கிட்டால் கூட, தெய்வீகத்தின் எண்ணிக்கையில் நான் வந்தேன்னு சொல்லிக்கிட்டால் கூட, அது ஏதாவது சொல்லிட்டு போகிறான். உண்மையிலே அது ஒரு உதவியாகவே இல்லாமல் கூட போகட்டும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதை ஒரு சகிப்புத்தன்மை இல்லை. ஆமாம், ஒரு மத சகிப்புத்தன்மை இல்லை, ஒரு ஒரு காரிய சகிப்புத்தன்மை இல்லை. இல்லை, அந்தளவுக்கு கஷ்டப்படுறாங்களான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. ஏன்னா முதல்ல அவனே ஜெயிக்க மாட்டான். அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி ஜெயிக்கிறது சொல்லுங்க? ஸோ இப்போ இந்த இயேசு ரெபல் பண்ணியிருந்தாருன்னா, அவர் சகிக்காமல் போயிருந்தாருன்னா நமக்கு இவ்வளோ பெரிய ரட்சிப்பு கிடச்சிருக்காது. ஆண்டவர் சகித்தார். அவரை பிசாசுன்னு சொன்னால் கூட அவர் சகித்தார். சரி, அப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா,
ஸோ இப்போ இந்த அசுரனோட பாவ பாத்திரம் நிரம்பிட்டான். நிரம்பிட்டான். இப்போ அது எப்படி இருக்குன்னா, அந்த எசேக்கியா ராஜா ஆலயத்தில் போய் விரோதியின் கடிதத்தை காமிக்கிறானா, காமிச்சு இதுமாரி இவன் தப்பு தப்பாக பேசுகிறானே ஆண்டவரே அப்படின்னு அங்கே போய் கேட்குறான். ஸோ அப்போ அவன்கிட்ட விண்ணப்ப கோரிக்கை இருக்கிறது. அவன் இது வரைக்கும் ஆலய கதவெல்லாம் பேர்த்து கொண்டு போய் கொடுத்தான். நீ சமாதானமாக போயிடு, உனக்கு தங்கம் தானே வேணும், ஆலயத்தில் நிறைய தங்கம் இருக்குது, கொட்டி கிடக்கிறது எடுத்துகிட்டு போ, அவ்வளோ தங்கத்தையும் எடுத்துன்னு போ, இது என்ன சொல்கிறது, ஆயிரமாக எனக்கு கிலோவாக இருக்குது என்கிட்ட, எடுத்துன்னு போ அப்படின்னு சொல்லி பேர்த்து கொடுத்தான். நகர முற்றுகை, எருசலேம் நகர முற்றுகையில் இருக்கிறது, நீ போ அப்படின்னா. ஆனால் போகல. இந்த தங்கத்துக்காகவும் இதுக்காகவும் நான் வரலை. என் தெய்வீகம் என்னப்படும், நான் வந்து உன் தெய்வத்தை எண்ணுவேன், உன் தெய்வத்தின் தெய்வீகத்தை நான் அனுசரிப்பேன் அப்படின்னு சொன்னான். பாரு, அவன் ரொம்ப இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணியிருக்கான். ஒரு ஒரு இது இல்லாமல் கூட, ஒரு சின்னதான ஒரு அடையாளம் இல்லாமல் கூட அங்கே இருந்த விக்கிரகங்கள் அந்த மாதிரி ஒரு சில அனுசரணையெல்லாம் அவன் சரி பண்ணி கொண்டு வந்திருக்கான். எல்லாரோட கஷ்டம்லாம் இவங்க யூதா கோத்திரத்தில் மற்ற இடங்கள்லாம் கொஞ்சம் இதுவாக இருந்தாங்க, சண்டையாக இருந்தாங்க. மேலே வந்து அந்த இஸ்ரவேல் யூதாங்கிற அந்த இஸ்ரவேல் பகுதியில் ரொம்ப மோசமான காரியம்லாம் இருந்தது. எல்லாத்தையும் சரி பண்ணி நான் உன்னை பாரு, நான் பாதுகாப்பாக கொண்டு வந்திருக்கேன். லெட் மீ அலோ அண்ட் கோ டு த சமூக தப்பங்களை எனக்கு கொடு அப்படின்னு இவன் கேட்குறான். என்னப்பா, அது ராஜாவுக்கான இதுவாக இருக்கலாம், அது அப்பமாக கூட இருக்கலாம், அது பானபலியாக இருக்கலாம். ஆனால் நீ வந்து பெரிய ராஜ்யகாரியமே பண்ணியிருக்கலாம். ஆனால் யூசி அது வந்து தாவீதின் கூடாரம், தாவீதுக்கான ஒரு இது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். தாவீதின் உடன்படிக்கைங்க இருக்குதுன்னு சொல்கிறான். அவங்க குடும்பம் தான் அது சாப்பிடணும் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் இவன் வந்து சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். சரி, இப்போ அதை பற்றி விஷயம் இல்லை. தாவீது நீங்கள் பார்க்கலாம், அப்போ தான் வந்து சவுல் வந்து இங்கே இதுலேருந்து வெஸ்ட் பேங்க்லேருந்து காசாவுக்கு போயிட்டு பெலிஸ்திய இதெல்லாம் ஆவியெல்லாம் வச்சுருக்கார். ஸோ அவங்ககிட்ட ஒரு கணக்கு இருக்குது பாருங்க. அவன் 5 குழாங்கள் எடுத்துகிட்டு போகிறான் கோலியாத்தை பார்க்க. அப்போ யோசிச்சு பாருங்க, அவன் சர்வசங்காரம் பண்ணுவான். 5 சகோதரர் இருக்கிறாதான், நான் அவங்கெல்லாம் இது பண்ணுவேன். அப்போ ஒரு பெலிஸ்திய விரோதியை சந்திக்க பெலிஸ்தியா ஆவி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அறிவு இருந்தால் போதும், இவர்கிட்ட அபிஷேகம் இருந்தால் போதும், உங்கள்கிட்ட எண்ணிக்கையின் கணக்கு இருந்தால் போதும். அதாவது நாம் விரோதியை கூட நம்ம எண்ணி போவோம் அப்படிங்கிற காரியம்தான். அப்போ பாருங்க, அப்போ நீங்கள் எல்லாமே இதில் தான் வச்சுருக்கீங்களா, கவுண்டில் தான் வச்சுருக்கீங்க? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நானே ஆண்டவர் கவுண்ட் பண்ணுறாரான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஐ எம் வெரி மச், நான் ரொம்ப நிர்கதியாக உதவியற்ற நிலைமையில் இருக்கலாம். அப்படி ஆண்டவர் உங்களுக்கு பர்சனலாக உங்களை எண்ணிட்டு வராப்பா அப்படி கேட்குறாங்க. அவர் வந்து 5000 புருஷர்கள், அவ்வளோ பெரிய கூட்டத்தை அவர் வந்து அப்பம் கொடுத்து எண்ணினார, உன்னை எண்ணுவாரா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, அது அப்படி இல்லை. நீங்கள் கேளுங்க, எண்ணிக்கை காரணம் உங்கள்கிட்ட இருக்குது. இதோ இந்த பாரு, இந்த மீடியா தம்பியாவது ஒப்பு கொடுத்துது, நீ ஒப்பு கொடுக்கல. நீ ஒப்பு கொடுக்கல. ஸோ அப்போ நான் வந்து தேவனை எண்ணுவேன்னு அவன் சொன்னான், விரோதி சொன்னான். அவன் கூட பரவாயில்ல போல இருக்குது, நீ அதுக்கும் காரணம் இல்லை. ஆனால் பாருங்கோ, இவன் போய் அந்த கடிதத்தை கொண்டு போய் காமிக்கிறான். இவ்வளோ கேவலமாக எழுதியிருக்கானே, நீங்கள் பாருங்கோ. இவன் வந்து ஏன் எண்ணிக்கையை குறைச்சி எண்ணுவேங்கிறான், என்னை கொண்டுட்டு எண்ணுவேங்கிறான். அது விரோதம். விரோதத்தையா நீங்கள் என்ன போகிறீங்க? இல்லை, நீங்கள் ஒரு இதை எண்ணுங்க, ஒரு மனித அடையாளத்தை எண்ணுங்க, அதுதான் முக்கியம். ஸோ இப்போ மனித அடையாளம் அசுரனுக்கு இல்லை. ஆமாம், அவன் வந்து பாத்திரம் நிரம்புற வரைக்கும் பார்த்துக்கணும் பண்ணுவான்.
இது இது என்னன்னு நமக்கு தெரியல. ஆனால் நீங்கள் சாமானிய மனிதன்கிறத மறந்துடாதீங்கோ. ஆமாம், உங்களது எப்பயோ நிரம்பிட்டுங்கிறதையும் மறந்துடாதீங்கோ அப்படிங்கிறத நான் படிக்கிறேன். அது ஒரு மனித உரிமை, மனித உதவி, அதுதான் நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம இப்போ பாருங்கோ, நமக்கு மனுஷால பாருங்கோ, இது விக்கிரக ஆராதனை பண்ணுறவங்கள பாருங்கோ. விக்கிரக ஆராதனையை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, விவரிக்க முடியாது. விக்கிரகங்கிறது ஒரு தெய்வீகத்தின் உரிமை அப்படி சொல்கிறாங்க. ஸோ இப்போ அது வந்து ஒரு ஒரு மனித விக்கிரகம், மனித உதவி, மனித உரிமை அப்படிங்கிற மாதிரி போகுது எக்ஸ்பேன்ஷன். ஆனால் அவன் வந்து விக்கிரக ஆராதனை தான். ஆனால் நான் வந்து அதில் பார்க்குறது என்னன்னா, என்கிட்ட இன்னமும் கொஞ்சம் தெய்வீகம் இருக்குது, நான் வந்து தெய்வத்தை என்னும் மனிதனாக இருக்கிறேன் அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஸோ அப்போ நீங்கள் பார்க்கலாம் ஆண்டவர் ஏன் இப்படி இருக்கார். அவருடைய தான் எண்ணப்படும்படியாக ஆண்டவர் வந்தாரா? இல்லை. ஆண்டவர் அப்பத்தின் அடையாளத்தில் வந்தார். பெத்லஹேம் அப்பத்தின் நகரத்துக்காக வந்தார். சரி, அப்பத்தின் அடையாளத்தை அவர் அனுசரிச்சாரா? எருசலேமின் அடையாளத்துக்காக வந்தார். எருசலேம் அப்படின்னா ஈம்னா பன்மை, எருசலேம்னு சொன்னால் இருமைப்பன்மை. ஸோ அப்போ இருமைப்பன்மைனா 2, இருமைப்பன்மைனா 4. இப்போ ஒரு பிள்ளை சொல்லுதுன்னு வச்சுக்குவோம், எனக்கு 2 அப்பா, அது கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்குது. என்னடா அது பிள்ளை போய் 2 அப்பான்னு சொல்லுது. இல்லை, அந்த ஒரு பிள்ளை சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு 2 அப்பா 2 அம்மா, அப்போ 4. அப்போ யோசிச்சு பாருங்க, உங்களோட இங்கே நீங்கள் ஒரு தம்பதியாகவும் இருக்கணும், மேலே பரலோகத்துலேயும் தம்பதியாக இருக்கணும். அப்போ நீங்கள் எப்படி இருப்பீங்க? ஒரே தம்பதி தான், இங்கேயும் குடும்பம் பண்ணோம், அங்கேயும் குடும்பம் பண்ணோம். அப்போ இங்கேயும் எண்ணணும், அங்கேயும் எண்ணணும். ஸோ அப்போ நீங்கள் சும்மா விளையாட்டுக்கு சொல்லலாம், இதை கூட்டிகிட்டு பரலோகத்துக்கு போகிறதா, அது பரலோகமாக இருக்குமான்னு கேட்கலாம். ஆனால் ஒரு எண்ணிக்கையின் அடையாளம் யாக்கோபுக்கு தான் இருந்தது அப்படிங்கிறத பார்க்குறான். அப்போ நீங்கள் பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து எப்ராயிம் மனாசே போல் சமூகத்தின் அடையாளத்தில் எண்ணப்படுகிறீர்கள். ஸோ இப்போ நீங்கள் எண்ணப்படுற காரியத்தில் ஆண்டவர் எண்ணப்படுகிறார் அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொண்டு தேவகுமாரா என்ன நினச்சிடுங்க. உதவாது என் நீதி உதவாது, நீங்கள் இல்லாமல் என் பொழுது விடியாது. நல்லா இருக்கு. சரி, இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஆண்டவர் என்னை எண்ணினாரா? பர்சனலி ஐம் டச்ட் பை ஜீசஸ். அப்படின்னா என் குடும்பம் 2 இடத்துலையும் இருக்குது. நான் சும்மா விளையாட்டுக்கு தான் இது பண்ணேன், சீண்டினேன் அப்படிங்கும்போது நான் எண்ணப்படுகிறேன். சத்சங்கம். நன்றி நண்பர்களே.